த ரெட் ரேசிங் கார் ஸ்டோரியில ஹீரோ ரேஸ்க்கு ரெடி ஆகிட்டு கிளவுஸ் அண்ட் ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு கேஷுவலா கார்க்குள்ள உட்கார்றாரு. ரேஸ் ஸ்டார்ட் ஆனதும் அந்த டிரைவர் ஃபர்ஸ்ட் கீரை போடுறாரு. அப்படி ஃபர்ஸ்ட் கீரை போடும்போது வீல்ஸோட ரப்பர் பர்ன் ஆவறத ஸ்மெல் பண்றாரு. செகண்ட் கீர் போடும்போது அந்த இன்ஜினோட சவுண்ட கேக்குறாரு. மூணாவது கீர் போடும்போது அந்த காரோட ஸ்பீட் ஃபாஸ்டா பிக்கப் ஆகுறத ஃபீல் பண்றாரு. ஃபோர்த் கீர்ல அவரு பினிஷிங் லைனை பாக்குறாரு. அண்ட் ஃபைனலா ஃபிஃப்த் கீர் போடுறப்போ அந்த ரேஸோட வெற்றியை டேஸ்ட் பண்றாரு. இதுக்கப்புறம் எந்த கீரும் போடாததுனால அந்த கார் அப்படியே ஸ்லோ ஆகி ஸ்டாப் ஆகுது. அப்போ அந்த டிரைவர் அவருக்குள்ள ஒரு அமைதியை ஃபீல் பண்றாரு. இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, அந்த கார் தான் அந்த டிரைவர் தான் நம்மளோட கான்சியஸ்னஸ். அந்த 5 கீர்ஸ் தான் நம்மளோட 5 சென்சஸ். அதாவது ஸ்மெல் பண்றது, கேக்குறது, ஃபீல் பண்றது, பாக்குறது, டேஸ்ட் பண்றது. நம்ம பார்த்து அட்ராக்ட் ஆகுற விஷயத்த வச்சுதான் நம்மளோட ஏதாவது ஒரு சென்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு டிரைவர் தேவைப்படுது. அதாவது கான்சியஸா அந்த கீர்ஸ செலக்ட் பண்ண. இந்த 5 சென்ஸ்ல எந்த ஒரு சென்ஸுமே ஆக்டிவேட்டா இல்லாதப்போ நம்ம ரொம்ப எனர்ஜியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம். சோ இந்த 5 சென்ஸையும் யூஸ் பண்ணாம நம்ம ரொம்ப எனர்ஜியாவும் ஃபீல் பண்ணணும்னா அதை நம்ம மெடிடேஷன் மூலமா பண்ண முடியும். மெடிடேஷன் பண்றதுனால எனக்கு என்ன யூஸ்னு நீங்க நினைக்கலாம். மெடிடேஷன் பண்றது மூலமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவரை வேற லெவல்ல இம்ப்ரூவ் பண்ண முடியும். உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க முடியும். நீங்க எந்த ஒரு ஒர்க்கையும் ஃபோக்கஸ்டா பண்ண முடியும். உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமா ஓவர் திங்கிங் பண்ணாம உங்க மைண்ட கண்ட்ரோலா வச்சுக்க மெடிடேஷன் ஒரு பெஸ்டான டூல். மெடிடேஷன்னால உங்களோட பேட் ஹாபிட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா மாற முடியும். உங்க லைஃப்ல நீங்க எந்த மாதிரியான சிச்சுவேஷனையும் ரொம்ப காமா டீல் பண்ணுவீங்க. சோ இந்த வீடியோல பேசிக் மெடிடேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உங்க மைண்ட ஒருநிலைப்படுத்தி அமைதிக்கு கொண்டு வரதுக்கு பேரு தான் மெடிடேஷன். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வீட்ல மெடிடேஷன் பிராக்டிஸ் பண்றதுக்கு யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு அமைதியான இடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல மெடிடேஷன் பண்ணுங்க. மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங் மெடிடேஷன் பண்றது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். நீங்க எப்படி உட்கார்ந்து மெடிடேஷன் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க பேக்க ஸ்ட்ரெயிட்டா வச்சுதான் உட்காரணும். அப்பதான் உங்க பிரீத்திங் கரெக்டா இருக்கும். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மெடிடேஷன் பண்றீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மட்டும் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அது செட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு காமான மியூசிக் கூட பேக்ரவுண்ட்ல போட்டுக்கலாம். மெடிடேஷன் பண்ணும்போது சும்மா அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்தா மட்டும் போதாது. கண்ணை மூடி உங்களோட கான்சென்ட்ரேஷனை நீங்க பிரீத் பண்றதுல வைக்கணும். அதாவது எப்படி பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட் பண்றீங்க, எப்படி லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு உங்களோட கான்சென்ட்ரேஷனை அதுல வைக்கணும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்ட பத்தியோ இல்ல ஃபியூச்சரை பத்தியோ யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். இல்ல மெடிடேஷன் முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு எதையாவது ஒண்ணு நம்ம மைண்ட் யோசிச்சுட்டே தான் இருக்கும். டிஸ்ட்ராக்ட் ஆகுறதுன்றது ஒரு காமனான விஷயம். ஆனா அதுக்குன்னு என்னால மெடிடேஷன் பண்ண முடியல, எனக்கு இது ஒத்து வராதுன்னு ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10 மினிட்ஸ்க்கு நீங்க மெடிடேஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எவ்ரி 10 செகண்ட்ஸ்க்கு உங்க மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆனா கூட பரவாயில்ல, டிஸ்ட்ராக்ட் ஆகுறது ஒரு காமனான விஷயம்னு நினைச்சிட்டு திரும்ப நீங்க உங்க பிரீத்திங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க திரும்ப கான்சென்ட்ரேஷனை உங்க பிரீத்திங்ல வைக்கும்போது நீங்க மைண்ட்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது பாஸ்ட பத்தியோ ஃபியூச்சரை பத்தியோ எதுவுமே திங்க் பண்ணாம எப்படி பிரசன்ட்ல இருக்கிறதுன்னு கத்துப்பீங்க. நிறைய பேரு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 1 or 2 வீக்ஸ்லயே எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் இல்லன்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் இல்லனா எந்த ஒரு ஹாபிட்டை நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தாலும் அதுல கன்சிஸ்டன்சின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டிரைவிங் பிராக்டிஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் மட்டும் பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி தான் மெடிடேஷனும். ஓவர் நைட்ல அதோட ரிசல்ட்ட பார்க்க முடியாது. கண்டினியூஸா நீங்க மெடிடேஷன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ளேயும் சரி உங்க ஆக்ஷன்ஸ்லயும் சரி ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம அனிமேட் ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.